வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு 2 விதமான ரொம்ப ஆரோக்கியமான 2 விதமான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி ரெசிப்பியை பார்த்திங்கன்னா பேச்சுலர் ரெசிப்பியும் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது நம்ம ரெடி பண்ணி பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிட்டா கூட அவங்க செத்த நேரத்தில் இந்த கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போகலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னாலும் இதை மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு பண்ணணுன்னாலும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுத்துக்கணும்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இது இந்த மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு, நரம்பு வீக்காக இருக்கிறோம், நரம்பு இது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கஞ்சி கூழ் எது வேணால் சொல்லிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். நான் இது புடவை புது புடவையா இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, கலர் மட்டும்தான் வித்தியாசமாகிற மாதிரி இது. இருங்க, நானே புடவை பற்றி சொல்லணுன்னு இருந்தேன். நான் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புடவை பற்றி கடைசியாக சொல்கிறேன். புடவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடைய கடைசியில் பார்த்துக்கலாம். இந்த கஞ்சி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அவரே சொல்வார், எப்படிங்க இருந்துச்சு? சூப்பராக இருந்தது ஆனந்தி. காலையில் நல்லா என்ன சொல்கிறது, வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. உப்பு மிளகு சீரகம் தான் போட்டேன். நான் மோரெலாம் கூட ஊற்றவே இல்லை. அதுவே குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல காலையில் அதை குடித்தோம்னா நல்லா ஒரு தெம்பாகவும் இருக்கும் நமக்கு. ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு இந்த கஞ்சி, ஒரு 2 நாள் இந்த கஞ்சி 2 நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். டெய்லியும் அப்போ கஞ்சி ஊற்ற போகிறீங்க? அப்படிலாம் உங்களுக்குலாம் கஞ்சிலாம் டெய்லியும் ஊற்றிட மாட்டாங்க. வேறு டிஃபனும் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலைல செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு என்னைக்காவது இப்படி ஒரு நாள் அப்படி. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம உளுந்தங்கஞ்சி தாங்க. உளுந்தங்கஞ்சிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு முழு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு காலையிலே நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டி வெயிலே நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காஞ்ச உளுந்தை இப்போ எடுத்துகிட்டு வறுத்துட்ருக்கேங்க. இப்போ நம்ம தட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு செவந்து வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு உளுந்து நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். உள்ளே வெள்ளையாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். உளுந்து அதிக தீயில் வச்சு வறுத்தா கருகின வாசம் ஒரு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தை எல்லாருக்குமே நல்லது. ஆனால் உளுந்து சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் 2 பேர் மட்டும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் அடிக்கடி வரவங்களுக்கும் சரி, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்க 2 பேரும் இதை உளுந்தை எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது 1 கிலோ உளுந்துக்கு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பார்லி சேர்த்துருக்கோம். பார்லியில் அவ்வளோ சத்துகள் இருக்குது நமக்கு. பார்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பையும் சரி, சர்க்கரையும் சரி நமக்கு குறைக்கக்கூடியது. அதே மாதிரியும் சிறுநீரகத்துலேயும் பித்தப்பையிலையும் இருக்கிற கற்களை வெளித்தள்ளக்கூடியதுங்க. அதே மாதிரி சிறுநீரகம் நல்லா செயல்படுறதுக்கு உதவுது பார்லி அரிசி. இப்போ அதையும் நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்லி வறுத்து சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அடுத்தது அரிசி. இந்த அரிசி பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூ சம்பா அரிசிங்க. இது இப்போ 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அரிசியிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்பு வலிக்கு, கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த அரிசி அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. அதையும் நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாமையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இப்போ சுக்கு நம்ம தோல், நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கும்போது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சுக்கை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்கன்னு. நம்ம சுக்கு தோல் நீக்கிட்டு அதை கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 10 கிராம் 15 கிராம் அளவுக்கு நமக்கு இருக்கலாம். அது கூட ஒரு 10 ஏலக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே நம்ம வளர்க்கலாம். சுக்கு உளுந்து நமக்கு வாய்வு, அதில் இருக்க வாய்வுத்தன்மையை அகற்றக்கூடியது தான் சுக்கு. அதனால் சுக்கை நம்ம நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை மிஷினில் போயிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோன்றதுனால நான் அது கூடவே அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சில வீடியோவில் கேட்டிருந்தீங்க கேழ்வரகு நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு. அது ஒன்றுமே இல்லைங்க. கேழ்வரகு கடையில் வாங்கின்னு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இது காஷ்மீர் மிளகாய்
தூள் அரைக்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாவை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகா மட்டும்தான். இது வந்து வெறும் மிளகாத்தூள் நான் எப்படி அரைப்பேன்னா, 1/2 கிலோ குண்டு மிளகா சேர்த்துருக்கேன், ஒரு 100 கிராம் வந்து நீட்டு மிளகா சேர்த்துருக்கேன். அது மாதிரி கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள், விரலி மஞ்சளும் கொஞ்சமாக கருவேப்பிலை காய வச்சு சேர்த்துருக்கேன், அது அடியில் இருக்குது. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். வீட்டில் வெறும் மிளகாத்தூள் இது இப்போ எல்லாத்தையும் நாம் போய் மிஷினில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. யார் அடைந்து அரைச்சி எடுத்து வந்தா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் தான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அதை சொல்லணுமா? இப்போ வந்துட்டு அவர் போயிட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி மாவு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்தங்கஞ்சி மாவில் வந்துட்டு நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க, இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால். இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதுக்கு அரைச்சிடலாங்க. இதை மாதிரி நம்ம வந்துட்டு கஞ்சி கூழ்லாம் காய்ச்சறதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். விக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கரைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்துட்டு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, ஸ்வீட் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். உப்பு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டி போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். பால் ஊற்றலாமா? ஸ்வீட் போடுறவங்களுக்கு பால் ஊற்றிக்கலாம், ஸ்வீட் வேணான்றவங்களுக்கு பால் சேர்க்க வேண்டாம். இல்லை, வெயிட் லாஸ்க்கு பண்ணுறவங்களுக்கு பால் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்வீட்டும் தேவையில்லை, நாட்டு சர்க்கரையும் தேவையில்லை, பாலும் தேவையில்லை. மிளகு சீரகம் உப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். வேணும்னா சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா இதை மாதிரி நல்லா கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் நான் காய்ச்சி சூடாக இருக்கிற பாலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் அதிலே ஊற்றி கூட நீங்கள் வந்து அப்படியே காய்ச்சிக்கலாம். நான் காய்ச்சின பாலுன்றதுனால நான் இறக்கி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். என்ன இவ்வளோ சீக்கிரமாக காய்ச்சிட்டிங்க? வீட்டில் ஆள் இல்லை, நாங்களே காய்ச்சி குடிச்சிடலாம் பொழுது? ஆமாம், கண்டிப்பாக. வீட்டில் ஆள் இல்லைன்னா இவங்களே காய்ச்சி குடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா பேசுகிறது மட்டும்தான். ஆனால் வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் ஒன்று, இது வந்துட்டு பேச்சுலர் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்கு, இப்போ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு பிஜியில் சாப்பாடு சரியில்லை, அதில் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க அழகாக ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சி ஒரு ஹெல்த்தியாக ஒரு காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க ரெடி பண்ணி குடிச்சிட்டு போன மாதிரியாகவே ஆகிடும். ஆனால் ஒரு பேச்சுலருக்கு சூப்பரான ஒரு ரெசிபியும் கூட இது. 10 நிமிஷம் கூட ஆகலாம் நந்தி. ஆமாம், 10 நிமிஷம் கூட ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சி அழகாக குடிச்சிட்டு போயிடலாம். உளுந்தங்கஞ்சியோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நான் போட்டிருக்கிற அந்த வெயிட் லாஸ்க்கான பொருளும் சேர்த்து அரைச்சி குடிச்சிங்கன்னா இன்னமும் ரொம்ப ஹெல்த்தியாக. இப்போ அடுத்தது வந்துட்டு இதுவும் எலும்புங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வலு சேர்க்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கஞ்சாவும் பெரியவங்க எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் கஞ்சா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டாக கொடுக்கலாம். அவங்களுக்கு அது வெயிட் லாஸ் கிடையாது. அது எப்படின்னா அதில் சேர்க்க போகிற நம்ம பொருள்கள் தான். இப்போ வாங்க, ஒரே கஞ்சி மாவு தான், ஆனால் அதில் 2 விதமாகவும் செஞ்சுக்கலாம், பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். இப்போ இலுப்பைப்பூ சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. அது 1 கிளாஸ் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு கழுவிட்டு கீழே நான் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயோ டேபிள் மேலேயோ காய போட்டுக்கலாம். இப்போ வடிகட்டிட்டு நம்ம காய வச்சிடலாங்க. இப்போ அரிசியை நம்ம கழுவி காய போட்டோங்க. கழுவி காய போட்டதில் அரிசி அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் அரிசியை வறுத்துக்கலாம். நம்ம அரிசியை நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு நமக்கு வறுத்துக்கலாம். இந்த இலுப்பைப்பூ சம்பா அரிசி வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். சம்பா அரிசியை நல்லா நம்ம பொரியிற மாதிரி நல்லா வறுத்துட்டோங்க. படப்படன் பொரியும் லேசாக, அது ஒரு வாசனையும் வரும் நமக்கு. இப்போ வறுத்ததை மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 கிளாஸ் இலுப்பைப்பூ சம்பா அரிசி எடுத்தோங்க. அதே மாதிரி 1 கிளாஸ் பார்லி.
இப்போ பார்லியும் நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. பார்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்துட்டு பெண்களுக்கு பார்லி ரொம்பவே நல்லது. இப்போ பார்லியும் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் தட்டில் மாற்றிடலாங்க. இப்போ அது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளை சோளம், இதையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். வெள்ளை சோளத்துலேயும் நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை மாதிரி நம்ம வந்து சோளம் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்ன் மாதிரியே இந்த சோளம் வெள்ளை சோளமும் பொரியும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வறுப்பட்டுருச்சு, நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதால் 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸுங்க. பம்கின் சீட்ஸு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் க்ளோயிங்க்கு, முடி வளர்ச்சிக்கு, எல்லா தலைமுடி வளர்ச்சிக்கு, அதை மாதிரி தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பம்கின் சீட்ஸ் ரொம்பவே நல்லது. இப்போ அப்படியே நமக்கு வந்து இதை வறுக்கும்போது மேலே அப்படியே உப்பனா போல் அந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே உப்பி லேசாக படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் நமக்கு. இப்போ எடுத்துடலாங்க. அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு ஆலி விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே நிறையா இருக்குது இதில். அதுவும் வெஜிடேரியனுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஏன்னா நான் வெஜிடேரியனுக்கு மீனில் இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆஹா, இப்போ ஃப்ளாக்ஸ் சீடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. போட்ட உடனே நல்லா பாத்திரம் சூடாக இருக்கவே நல்லா படப்படன்னு எங்கே பார்த்தாலும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 5-6 நான் உடச்ச முந்திரின்றதுனா ஒரு 10 பருப்பு போடுறேன், இல்லை ஒரு 5-6 முந்திரி போட்டுருக்குங்க. முந்திரி வேணான்றவங்களுக்கு, முந்திரி வந்து கொழுப்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு எது எடுத்துக்கலான்னு கேட்டால் நம்ம வந்து இது கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். அதை மாதிரி நட்ஸில் பொறுத்த வரைக்கும் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் முந்திரியும் நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம்லாம் வேணான்றவங்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில். இப்போ முந்திரியும் வறுப்பட்டாச்சு, நமக்கு மாற்றிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துட்டு நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இடித்து வச்ச சுக்கையும் வந்துட்டு நம்ம லேசாக வறுத்துக்கலாம். சுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாய்வு தன்மையும் நீக்கும். அது மாதிரி செரிமான கோளாறுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. வாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மாதிரி சுக்கு போடுறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ வறுத்தாச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதிலே. இப்போ வந்துட்டு நான் வந்து இது கஞ்சிக்கின்றதுனால நான் வந்து கொஞ்சம் குறைன்னு இப்போ லேசாக அப்படியே ரொம்ப மழைன்னு அரைக்காமல் இதை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பாதி வந்து கஞ்சிக்குன்னு எடுத்து வச்சுக்கப்பேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு பாதி வந்துட்டு நம்ம லட்டு பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்குனா கஞ்சி குடிச்சிக்கலாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறேன் நான். இப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு இதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இதை காய்ச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ நமக்கு நல்லா வந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நமக்கு மாவு ஃபார்மில் நம்ம வந்து அரைக்கவே இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரவை பதத்தில் தான் அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சுங்க. தண்ணி வந்துட்டு இதால் ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா வெந்தும் போயிடுச்சு. நமக்கு வாயில் சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் ரவை நறுக்குன்னு இருக்கா, இல்லைனா நல்லா வெந்து போயிருக்காரு. நல்லா வெந்தாச்சு நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ வந்து இது பெரியவங்க யாராவதுக்கு சுகர் இருக்குது அது மாதிரி இருக்கவங்களாம் எடுத்துக்கணுன்னா, எனக்கு ஸ்வீட் வேணான்னு நினைக்கிறவங்க இப்போ இதில் வந்துட்டு மிளகு சீரகத்தை இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாங்க. வெறும் உப்பு போட்டு மட்டும் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் ஊற்றி கூட நம்ம குடிச்சிக்கலாம். இதில் இல்லை மிளகு சீரகம் போட்டு இதே மாதிரியும் குடிச்சிக்கலாம். வேணும்னா நம்ம மோர் ஊற்றி குடிக்கும்போது பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு போட்டும் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கணுன்னா இதை வந்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பால் ஊற்றி ஆற வச்சு தேங்காய் பாலும் ஊற்றலாம். இல்லைனா நம்மளுடைய விருப்பம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுக்கலாம். இப்போ தட்டில் கொட்டி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பியும் வந்துட்டு லட்டுக்குன்னு சொல்லிட்டதுனால நான் மீதி இதில் எடுத்து போட்டுட்டேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க.
இப்போ இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை திரும்பி இன்னொரு ஓட்டிடலாம். இப்போ இதை மாதிரி நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நமக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸுங்க, நம்மளுடைய விருப்பம். நான் முந்திரியும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். அதை வறுத்து சேர்த்துக்கலாங்க. வறுத்து சேர்த்துட்டு நம்ம ரவா லட்டுலாம் பிடிக்கிற மாதிரி நெய் ஊற்றி நம்ம பிடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதுன்றதுனால நாட்டு சர்க்கரை நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அதை மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த லட்டு நாங்கள் அடிக்கடி வீட்டில் நாங்களும் செய்வோம். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா லட்டும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான 2 விதமான கஞ்சி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு லட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். லட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நானந்தி புது புடவை ஆனந்தி. ஆமாம், இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஏற்கனவே இந்த மெட்டீரியலில் கலர் வந்துட்டும் வேறு வாங்கி ஆனியன் கலரில் ஒரு சாரீ கட்டியிருப்பேன். அதுவும் ரொம்ப நல்லா. நான் ஃபஸ்ட்டு இது தான் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த கலர் இல்லை, அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அதனால் அதை ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு திரும்பி இப்போ ஆர்டர் பண்ணேன். ப்ளவுஸ் மட்டும் வந்துட்டு நான் இது கூட வர ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அது ஒரு லேஸ் கிளாத் மாதிரி இருக்குது, ஒயிட்டில் கொடுக்குறாங்க. அதனால் ப்ளவுஸ் மட்டும் நம்ம வந்துட்டு நான் வந்து போத்தீஸில் வாங்கினேன். இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து நெட்டட் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ளே வந்து லைனிங்க்கு பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத் பார்க்குறேன். அந்த சாட்டின் கிளாத் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நான் ஒரே கலரில் சேம் கலராகவே பார்த்தேன். நான் போன ப்ளவுஸ்க்கு அப்படி தான் போட்டிருந்தேன். இதில் இதை மாதிரி போடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவே சரி கொஞ்சம் வேறு மாதிரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ளே வந்துட்டு நான் இந்த கொஞ்சம் ஆஃப் ஒயிட்டில் இருக்கிற கலர் தாங்க எடுத்திருக்கேன். அதுதான் லைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். போத்தீஸில் வாங்கிட்டு வந்துட்டு இது ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சாரீக்கும் அப்படி தான் போட்டேன். சாரியோட ப்ளவுஸ் தான் ரேட் ஜாஸ்தி. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.